சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங்ல மட்டும் சூப்பர் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்தது இல்லாம பவுலிங்லயும் பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா வந்து போட்டிருந்தாங்க. எஸ்பெஷலி மார்க்கோ ஆன்சன் டாப் கிளாஸ் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருந்தாரு. அவர் பாத்தீங்கன்னா 6 விக்கெட்ஸ் ஆல் வந்து எடுத்திருந்தாரு. அந்த ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி விக்கெட்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா எய்டன் மார்க்ரம் வந்து கேட்ச் பண்ணியிருப்பாரு. ஃபிளையிங் கேட்ச் வந்து ஒன் ஹேண்ட்ல வந்து எடுத்திருப்பாரு. அமேசிங் கேட்ச் ஃப்ரம் எய்டன் மார்க்ரம். நம்ம இந்தியா பேட்டிங்ல பாசிட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சூப்பரா வந்து விளாண்டு இருந்தாரு. அந்த ஒரு ஸ்டெடியா வந்து ஒரு 50 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாரு. தென் லோயர் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னைக்குமே கரெக்டா வந்து கிராப் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து ஒரு 48 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாரு. அன்பார்ச்சுனேட்லி அந்த ஒரு 50 வந்து மிஸ் பண்ணிட்டாரு. லாஸ்ட் டெஸ்ட் மேட்சே பாத்தீங்கன்னா அவர் வந்து நம்பர் 3ல தான் வந்து இறக்குறாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்ல அப்படியே வந்து பண்ணியிருந்திருக்கலாம். சாய் சுதர்ஷனுக்கு பாத்தீங்கன்னா நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்கு. எல்லா மேட்சும் பாத்தீங்கன்னா பேக் ஃபுட்லயே வந்து ஆடுறாரு. அந்த ஃப்ரண்ட் ஃபுட் கேமே அவர்கிட்ட இல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் வாஷிங்டன் சுந்தரே நம்பர் 3 ஆடுறது பெட்டரா இருக்கும்னு நான் சொல்லுவேன். குல்தீப் யாதவ் பாத்தீங்கன்னா அவரால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷனை வந்து காமிச்சிருந்தாரு. சைமன் ஹார்மரும் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால சூப்பரா போட்டிருந்தாரு. அந்த ஒரு போஸ்ட் மேட்ச் ஃபார்ம் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணாரு. அவர் வந்து ஒரு 3 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாரு. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு 201 ரன்ஸுக்கு இந்தியா வந்து ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் சவுத் ஆப்பிரிக்கா தான் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண வந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நோ லாஸ்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்காங்க. டார்கெட்டும் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 300க்கு மேல இருக்கு. ஸோ எவ்வளவு டார்கெட் கொடுப்பாங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியா இந்த பர்டிகுலர் கேமை ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டிஸ் கம்மி.